இலங்கை மின்சார சபையில் மின்சார கட்டண பட்டியல் கணிப்பீட்டாளர்களாக சேவையாற்றும் மேன்பவர் ஊழியர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று 7வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சுக்கு அருகே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்ட போதிலும் சுமார் 1400 கட்டண பட்டியல் கணிப்பீட்டாளர்களுக்கு அந்த நியமனங்கள் வழங்கப்படவில்லை என இலங்கை மின்சார சபையின் கட்டண பட்டியல் கணிப்பீட்டாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. தாம் பதவியேற்ற 6 மாதங்களில் 2300 பேருக்கு நியமனங்களை வழங்கியதாகவும் ஏனையவர்களுக்கும் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறுகிறார். எமது உறுப்பினர்கள் எவரும் இந்த 2300 பேரில் உள்வாங்கப்படவில்லை. ஒருவருக்கேனும் நியமனம் வழங்கப்படவில்லை. இன்று வரை நாட்டின் அநேகமான பகுதிகளில் மின்சார கட்டண பட்டியல் விநியோகிக்கப்படவில்லை. தகுதியற்றவர்களே இருப்பதாக பொய் கூறுகின்றனர். இதுவரை காலமும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக கட்டண பட்டியலை கொடுத்திருந்தோம். எனினும் இந்த பிரச்சினை தொடர்பில் இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் மாறுபட்ட நிலைப்பாட்டினை கொண்டுள்ளது. இலங்கை மின்சார சபை தொடர்பில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் போராட்டங்களை நடத்தி இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றமை நியாயமல்ல. ஏனெனில் அந்த ஊழியர்கள் இன்னமும் மின்சார சபையில் கடமையாற்றுகின்றனர். எனினும் தொழிற்சங்கம் ஒன்று அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அமைச்சுக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறது. பிரதியமைச்சருக்கு ஆதரவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பாணந்துறையில் போட்டியிட எதிர்பார்த்துள்ள மின்சார சபை கட்டண பட்டியல் கணிப்பீட்டாளர் சங்கத்தின் உறுப்பினர் ஒருவரே இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக செயற்படுகிறார். மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி பிரதி அமைச்சரிடம் இந்த போராட்டம் தொடர்பில் நாம் வினவிய போது வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஒரு சில ஊழியர்களின் தகமைகள் தொடர்பில் எழுந்த பிரச்சினைகள் மற்றும் எதிர்ப்புகள் காரணமாகவே பிரச்சினை வலுவடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.